வணக்கம். இந்த தொடரில் மகாபாரதத்தில் முனிவர்கள் பேசிக்கொள்ளும் தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் கொஞ்சம் நிதானமாக நம் மனதிற்குள் இருக்கும் ரகசியங்களை ஆழமாக பார்க்கப் போகிறோம். தத்துவங்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை நாம் வாழ வேண்டிய முறை. 1. மனதை ஒரு பாறையாக்குவது எப்படி? யோக ரகசியம். யோகம் என்றாலே பலருக்கும் உடற்பயிற்சி என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் சாங்கியம் சொல்லும் யோகம் என்பது மனதை ஒருமுகப்படுத்துவது. சிறுநீர் கழிப்பது, உணவு உண்பது போன்ற மிக அவசியமான நேரங்களைத் தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் நம் கவனத்தை ஆத்மா எனும் ஒளி மீது வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு 2 வழிகள் உண்டு. சுவாச கட்டுப்பாடு. மூச்சை ஒரு தாள லயத்தோடு 22 முறைகள் என சொல்லப்படும் கணக்கோடு கவனிப்பது. மனக்குவிப்பு. வெளி உலக விஷயங்களில் அலையும் மனதை அப்படியே பிடித்து உள்ளே கொண்டு வருவது. இப்படி பயிற்சி செய்யும்போது ஒரு கட்டத்தில் அந்த மனிதர் ஒரு கல்லைப் போலவோ அல்லது ஒரு உலர்ந்த மரத்துண்டைப் போலவோ அசையாமல் மாறிவிடுவார். காது கேட்காது, கண்கள் பார்க்காது, தோல் எதையும் உணரவே உணராது. அப்போது காற்றில்லாத இடத்தில் எரியும் தீபம் எப்படி துடிக்காமல் நேராக எரியுமோ அப்படி அவர் மனதிற்குள் அந்த பரம்பொருள் மின்னலைப் போலவோ அல்லது கோடி சூரிய பிரகாசத்தைப் போலவோ காட்சியளிக்கும். 2. அலைகளும் கடலும். படைப்பும் அழிவும். இந்த உலகம் எப்படி தோன்றியது? முதலில் ஒரு மூலப்பொருள், அதிலிருந்து புத்தி, அதிலிருந்து அகங்காரம் என்று ஒவ்வொன்றாக 24 தத்துவங்கள் வரிசையாக தோன்றுகின்றன. இதை எதனுடன் ஒப்பிடலாம்? கடலிலிருந்து எழும் அலைகளைப் போலத்தான் இந்த 24 தத்துவங்களும் கடலிலிருந்து கிளம்பி மேலே வந்து மீண்டும் கடலிலேயே அடங்கிவிடுகிறது. அதேபோல இந்த உடலும் உலகமும் எதிலிருந்து உருவானதோ மீண்டும் அங்கேயே பிரளய காலத்தில் ஒடுங்கிவிடும். இந்த மாற்றங்களையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கும் அந்த சாட்சிதான் நம் ஆத்மா. வயல் வேறு, அந்த வயலை சொந்தமாக வைத்திருக்கும் விவசாயி வேறு இல்லையா? அதுபோல இந்த 24 தத்துவங்கள் ஒரு வயல் என்றால் அந்த ஆத்மாதான் அந்த நிலத்தின் உரிமையாளர். கடைசியாக நம்மை நாமே உணரும் அந்த நொடியை பற்றி பார்ப்போம். இதை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையே மாறிவிடும். ஒரு மீன் வலைக்குள் சிக்கிக்கொள்கிறது. அது ஆரம்பத்தில் இந்த வலைதான் என் உலகம், இந்த தண்ணீர்தான் என் சொர்க்கம் என்று நினைக்கிறது. ஆனால் திடீரென்று அதற்கு தன் தவறு புரிகிறது. அது அழத் தொடங்குகிறது. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய முட்டாள்! நம்முடைய உண்மையான நண்பன் அந்த பரமாத்மா மட்டும்தான். அவனைப் போலவே நானும் பரிசுத்தமானவன்தான். ஆனால் இந்த ஆசை என்ற வலையிலும் குடும்பம், சொத்து என்ற பற்று என்ற மாயையிலும் சிக்கிக்கொண்டு உடலை விட்டு உடல் மாறி அலைந்து கொண்டே இருக்கிறேன். உண்மையில் எனக்கும் இந்த உடலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. எப்போது அந்த ஆத்மா நான் இந்த உடல் அல்ல, இந்த வலையிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று விழித்துக் கொள்கிறதோ அப்போது அது அந்த வலைகளிலிருந்து விடுபட்டு மீண்டும் அந்த பரம்பொருளோடு ஒன்று கலக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சிக்குள் சிக்க மாட்டார்கள். அவர்கள் அடைவதுதான் அந்த பேரானந்த நிலை. இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயங்கள் நம்மை நாமே ஒரு கண்ணாடி முன்னால் நின்று பார்ப்பது போல இருக்கும். 1. அத்திப்பழமும் குசுவும். நம்மில் பலருக்கு ஒரு சந்தேகம் வரும். பரமாத்மா வேறு, நான் வேறு என்று சொல்கிறீர்களே, அது எப்படி? இதை புரிய வைக்க ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார்கள். ஒரு அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது நன்றாக பழுத்து உடையும்போது அதற்குள்ளே சிறிய கொசுக்கள் அல்லது புழுக்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது யோசித்துப் பாருங்கள். அந்த பழத்திற்குள்ளேதான் அந்த பூச்சி வாழ்கிறது. ஆனால் அந்த பூச்சி அந்த பழம் கிடையாது இல்லையா? அதேபோலத்தான் மீன் தண்ணீருக்குள் வாழ்கிறது. ஆனால் மீன் தண்ணீர் அல்ல. இப்படித்தான் நம்முடைய ஆன்மாவும் அந்த பரம்பொருளோடு கலந்திருந்தாலும் அது பரம்பொருள் ஆகாது. இந்த உண்மையை எப்போது நாம் உணர்கிறோமோ அப்போதுதான் நமக்கு விடுதலை கிடைக்கும். 2. விழிப்பவன் யார்? இங்கே 2 பெயர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று புத்தம், இன்னொன்று அபுத்தம்.
புத்தம் என்றால் தூய அறிவு அல்லது விழிப்புடன் இருக்கும் பரமாத்மா. அபுத்தம் என்றால் விழிப்பற்ற நிலை அல்லது அறியாமையில் இருக்கும் ஆன்மா. நாம் இப்போது தூக்கத்தில் கனவு காண்பது போல இருக்கிறோம். நம்மை பருத்தவன், மெலிந்தவன், பெரிய ஜாதிக்காரன் என்று பல வேடங்களில் நம்மை நாமே நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த வேடங்கள் எல்லாம் வெறும் மாயை என்று எப்போது ஒருவன் உணர்கிறானோ அப்போது அவன் அந்த 26வது தத்துவமான பேரறிவை அடைகிறான். இந்த ரகசியத்தை யாருக்கு சொல்லலாம்? இந்த உயர்ந்த உண்மைகளை எல்லாருக்கும் சொல்லிவிட முடியாது. பொறாமைப்படுபவர்கள், வஞ்சகம் செய்பவர்கள், ஒழுக்கமில்லாதவர்களுக்கு இதை போதிப்பதில் பயனில்லை. மாறாக மற்றவர்களைப் பற்றி தீயாக பேசாதவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள், அமைதியாக தனிமையில் இருக்க விரும்புபவர்களுக்கு மட்டுமே இந்த ரகசியங்களை சொல்ல வேண்டும். கடைசியாக ஒரு கேள்வி. நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? உங்கள் கண் பார்க்கிறதா? இல்லை. உங்கள் மனமும் கவனமும் அங்கே இருந்தால் மட்டும்தான் உங்கள் கண்ணால் ஒரு பொருளை பார்க்க முடியும். மனதின் கவனம் மாறிவிட்டால் உங்கள் கண்ணெதிரே ஒரு பொருள் இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியாது. எனவே புலன்களை விட மனம்தான் உயர்ந்தது. அதுதான் நம் உடலில் இருக்கும் அனைத்து புலன்களுக்கும் தலைவன். இந்த மனதை நாம் வசப்படுத்தினால் இந்த உலகத்தை வென்று அந்த பரம்பொருளோடு கலக்கலாம்.